ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை குடிகார புருஷனின் மனைவியின் வலி. சிறுகதை. சாரதா மீன் அலசி கொண்டிருந்த பொழுது அவ்வழியே வண்டியில் போன சொக்கன், எக்கோ உன் புருஷன் சரக்கடிச்சிட்டு நம்ம பெருமாள் கடையில் அந்தாண்ட விழுந்து கிடக்கிறாரு என கத்திக்கொண்டே போனான். சனியம் பிடிச்சவனுக்கு வேற வேலை. சரக்கடிச்சிட்டு விழுவுற நாயி நடு ரோட்டில் கீட்டில் விழுந்தா காருக்காரனோ லாரிக்காரனோ அடித்து தூக்கி போட்டுட்டு போவானல்ல, இதுவும் போய் சேர்ந்துரும், நாங்களாச்சும் நிம்மதியாக இருப்போம். கடந்து எந்திரிச்சு வரட்டும் என மனசுக்குள் அவனை திட்டியபடி வேக வேகமாக மீனை நறுக்க உடனே கையில் நறுக்கி கொண்டாள். ஐயோ, இளவெடுத்த அருவாமனை இன்னும் பழவாம கிடந்துக்கிட்டு இருக்கு என அருவாமனையை தூக்கி வீசினாள். அது நங்கென தூரத்தில் போய் விழுந்தது. கையை தண்ணீரில் கழுவி வாயில் வைத்து கொண்டாள். சாரதா என அலறியதையும் அருவாமனை நங்கென்று விழுந்ததையும் கேட்ட பெரியவள் கனகா வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்தாள். என்னம்மா ஆச்சு? கையில் வெட்டிருச்சுடி, பார்த்து பண்ண மாட்டியா? யார் மேலேயோ உள்ள கோவத்தை அருவாமனை கிட்ட காட்டினா நான் தான் மீனை அலாசி தரேன்னு சொன்னேன்ல. கொண்டா போய் மிளகாத்தூளை இல்லைன்னா காப்பித்தூளை எடுத்து வெய்யி என்றபடி அருவாமனையை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். சாரதா ஒன்றும் பேசாமல் வாய்க்குள் விரலை வைத்தபடி நகர, அம்மோ மூத்தவன் போய் அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லு. அவர் அங்கன விழுந்து கிடக்கிறது யாருக்கு கேவலம், நமக்குத்தானே என்றாள் மெல்ல. வாயிலிருந்து கையை எடுத்து சேலை தலைப்பால் அழுத்தி பிடித்து கொண்டு, நமக்கென்னடி கேவலம், தினம் விழுந்து கிடக்கிற அந்த மனுஷனுக்குத்தானே கேவலம் என்றாள் சாரதா. போய் கூட்டியாந்தா மட்டும் தர சாயந்தரம் குடிக்க போகாமல் இருக்க போவதாக்கும். அதெல்லாம் அதுலேயே சாக பிறந்தது. என்ன பண்ணுறது, காக்க வேண்டிய அரசு ஊற்றி கொடுக்குது, வாழ வேண்டிய நாம செத்துக்கிட்டு இருக்கோம் என்றாள். காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டியா? நல்ல அரசை தேர்ந்தெடுக்காத நாமந்தான் குத்தவாளி, அதை தெரிஞ்சுக்கோ. சும்மா அரசியல் பேசிக்கிட்டு நீ முதல்ல கட்டுப்போடு. அவனை போய் அப்பாவை தூக்கிட்டு வர சொல்லு. ஆமாம், அவன்தானே, அவன்லாம் இளந்தாரி பைய, அவனுக்கு நான் மட்டும் கேவலமாக இருக்காதாக்கும். அவங்க அப்பனை போய் கூட்டியான்னு சொன்னால் அவன் என் மேலே திட்டுவான். குடிச்சுப்புட்டு கிடக்கிற மனுஷனை போய் தூக்குவானா? அவனுக்கு தன்மானமெல்லாம் இருக்குல்ல. அது என்ன இளவு, அது வருதில்ல, நீங்களாம் அடிக்கடி சொல்லுவியே. அம்மா, அது ப்ரெஸ்டீஜ்மா. ஆமாம், அதுதான், அது அவனுக்கு இருக்கும்ல. கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நானே போய் தொலைகிறேன். சாரதா பெருமாள் கடைக்கிட்ட போன போது, வா சாரதா, உன் புருஷன் கிடக்கிறத பாரு. நான் கூட சோடா வெள்ளமெல்லாம் உடச்சி ஊற்றி பார்த்தேன், ஒன்றும் முடியல. நம்ம சாதிசனம் வர்ற இடத்துல இப்படி கிடந்தான்னா யாருக்கு கேவலம்? 2 பொட்டை பிள்ளைய கட்டிக்கிட்டு போக எவன் வருவான்? கண்டிச்சு வெய்யித்தா. பொண்டாட்டியால் கண்டிக்க முடியாத புருஷனுமா இருக்கான் இந்த ஊரில் என்றார். எங்கண்ணா, குடிச்சுப்புட்டு ரோட்டில் விழுகாமல் வீட்டில் வந்து விழுந்துன்னு நான் கூட சொல்லிட்டேன். 2 பிள்ளைக விளைஞ்சு நிற்குதுங்க, இந்த ஆளுக்கு தெரியாதா? பயலுகளும் இப்போ கர்றுபுருன்னு நிற்கிறானுங்க. இது காலையிலேயே தொடங்கிடுது, முடியலை. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நானும் என் பிள்ளைகளும் மருந்து குடிச்சிட்டு சாகத்தான் போகிறோம். அதுதான் நடக்க போகுது என சேலை முந்தானையால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஏன் கழுதை இப்படியெல்லாம் பேசுகிற? பேசாமல் நம்ம ராமசாமி அண்ணங்கிட்ட சொன்னால் 4 தட்டு தட்டி விட்டுரும். அட ஏன நீ வேற, அதெல்லாம் தட்டி கேட்குறாதா இந்த ஆள்? இது மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் திருந்தாது. சரி, சோடாக்கு எவ்வளோ என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்போ. அட புடின, ஆன விலையோ பூனை விலையோ, உனக்கும் குடும்பமெல்லாம் இருக்குதுல்ல, இந்த பிடி என 10 ரூபாயை நீட்டினாள். சில சில்லறை காசை அவள் கையில் கொடுக்க வாங்கி கொண்டு கணவன் அருகில் சென்றாள். வேஷ்டி விலகி இருக்கவே அதை சரி பண்ணி விட்டாள். வாந்தி எடுத்து முகமெல்லாம் அப்பி இருக்க அருகில் சென்றவளுக்கு அந்த நாற்றம் குடலை பிடுங்கியது. கடந்து சென்றோரெல்லாம் அவனை திட்டிக் கொண்டே சென்றனர். அவளுக்கோ அழுகை பீறிட்டது. நல்ல வேலை மச்சான், அன்னைக்கு கிருஷ்ணர் தெருவில் ஒருத்தன் படம் காட்டிட்டு கிடந்தானே, அது மாதிரி ரோட்டில் போகிறவளுக்கெல்லாம் இலவச படம் காட்டியிருப்பான் என பேசி சிரித்தபடி இருவர் சைக்கிளில் கடக்க வேகமாக அவனை இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். பாவம் இந்த புண்ணியவதி, என்ன பாவம் செஞ்சாலோ என சில பேர் சொல்ற. இவனை கட்டிட்டு நெடுத்தருவில் நிற்கிறாளே என்றபடி கடந்தனர் 2 பெண்கள். சாரதாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது.
தன்னை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். ஆனால் அவளையும் மீறி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தோடியது. அவனை மல்லுக்கட்டி தூக்கி வேஷ்டியை இழுத்து சொருகி கைத்தாங்களாக பிடித்து கொண்டே நடக்கலானாள். அவனை இழுத்து நடப்பது பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வேகத்தோடு நடக்கலானாள். அவளின் நடை தள்ளாடியது. இப்ப குடிச்சிருக்கிறது இந்த ஆளா நானா? அந்த நேரத்திலும் அவளுக்கு இப்படி தோன்ற அழுகையினுடைய அவளுக்கு சிரிப்பு வருவது விரியும் உதட்டில் தெரிந்தது. வீட்டுக்குள்ள பொம்பளைங்க சரியா இருக்க மாட்டாளுங்க, அதான் ஆம்பளைங்க குடிச்சிட்டு தெருவில் கிடக்கானுங்க. ஏதோ தத்துவத்தை பேசியது போல ஒரு பெருசு சத்தமாய் பேச இன்னொரு பெருசு அதை ஆமோதிப்பது போல ஆமாம் போட்டது. சாரதாவுக்கு சுள்ளென்று வந்தது. நடையை நிறுத்தி தோளில் சாய்த்திருக்கும் புருஷனை நறுக்கென பிடித்து கொண்டு அந்த பெருசை பார்த்து, யோ என்ன சொன்ன? வீட்டில் பொம்பளை சரியில்லையா? வரியா என் வீட்டுக்கு? பொம்பளை சரியில்லையாமே பொம்பளை. நீங்கள் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பீக. உங்களை கட்டின பாவத்துக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கணுமாக்கும். இன்னைக்கு நேற்று இல்லை, 25 வருஷமாக இந்த ஆளை இப்படி சுமக்கிறேன். அக்கா மாவனை கல்யாணம் பண்ணுனா சரியாயிருவான்னு எங்கள் அப்பன் கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான். வயசு காலத்தில் குடிச்சிட்டு வந்து அடிப்பான் வதைப்பான். குடிவெறியோட என்னை இழுத்து போட்டு அதையும் தாங்கித்தான் 4 பிள்ளை பெற்றேன். ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும்போது இனி திருந்துவான்னு நினச்சி நான் தாயன் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். 2 பொட்டை பிள்ளைங்க கல்யாணம் வயசில். அதுகளுக்கு அப்போ ரோட்டில் விழுந்து கிடந்தா அசிங்கம்னு போய் கூட்டிட்டு வான்னு அழுவுதுங்க. என்ன செய்ய? சாரதா நீ போமா, வெறும் பயலுக என்ன வேணும்னாலும் பேசுவானுங்க என்று பெருமாள் அதட்ட, இருங்கண்ணே இன்னும் பேச வேண்டியது பாக்கி இருக்கு என்றவள் மீண்டும் தொடர்ந்தாள். நீங்கள் குடிக்க ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்கு வீட்டில் பொம்பளை சரியில்லை, புள்ள சரியில்லை அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்க வேண்டியது. அதுவும் இல்லைன்னா மனசு சரியில்லைன்னு சொல்லி குடிக்க வேண்டியது. அறிவு கட்டவனுங்களே குடிச்சா சாவுங்கடான்னு தானே அரசாங்கம் வீதிக்கு ஒரு கடை திறந்துருக்குது. அதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு விதியை நொந்துக்கிட்டு வீதியில் நிற்கிற பொம்பளைங்க எம்பிட்டு பேருன்னு உங்கள் அரசுக்கு தெரியுமா? ஒரு பிரியாணிக்கு சாராய பாட்டிலுக்கும்னு தானே வேகாத வெயிலில் கிடந்து செத்தானுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. குடிகார பொண்டாட்டிகளுக்கும் சொல்லி மாளாது, புரிஞ்சுக்கோங்க. நல்லனா கெட்டனா எதுவும் இல்லை எங்களுக்கு. சந்தோஷமாக கோயிலுக்கு போக தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு எல்லாரும் மாதிரியும் புருஷங்கூட சினிமாவுக்கு போக எங்களுக்கும் தான் கொடுப்பனை இல்லை. சாயங்காலமானால் சின்ன வயசில் மாட்டை தேடி அலைஞ்ச மாதிரி எங்கே விழுந்து கிடக்கான்னு தேடி அலையிறது தான் எங்கள் பொழப்பு. ஐயா பெருசுகளே, நீங்களாம் என்ன பெரிய மனுஷங்க, மற்றவங்களை வாயார புகழாட்டியும் நெஞ்சில் குத்தாதீங்க என்றவள் மீண்டும் கணவனை இழுத்து கொண்டு நடந்தாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.